எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுதுன்னு நினைச்சு வாங்குவோம். ஆனா அது நம்மள ஏமாத்திட்டு திரும்ப கீழ போயிடும் இல்லையா? இந்த மாதிரி ட்ராப்ல இருந்து தப்பிக்க ஒரு ஸ்டாக் உண்மையாவே பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு டேட்டாவை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டாக் விலை சர்ருன்னு ஏறுறத பார்த்து ஆஹா இதுதான் சான்ஸ்னு வாங்குவோம். ஆனா நம்ம வாங்கின அடுத்த நிமிஷமே அது அப்படியே யூ டர்ன் போட்டு கீழே வந்துரும். அப்பா, அந்த நேரத்துல வர்ற விரக்தி இருக்கே அடடா. ஆனா இனிமே அந்த கவலை வேணாம், இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு? அது ஏதோ பெரிய கணக்குலயோ ஃபார்முலாலேயோ இல்ல. பதில் நம்ம கண்ணு முன்னாடியே, அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டாவுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அட, ஆப்ஷன் செயின்னா ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு நினைக்காதீங்க. அது ஒரு மாதிரி புதையல் மாதிரி. ஒரு ஸ்டாக்கோட உண்மையான மூமெண்ட்டை கண்டுபிடிக்க உதவுற சில ரகசிய துப்புக்கள் அதுல மறைஞ்சிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, அந்த ரகசிய துப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் மாதிரி. நாம முதல்லையும் முக்கியமாவும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை இன்ட்ரின்சிக் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஆப்ஷனோட உண்மையான மதிப்பு அல்லது அதோட உள்ளார்ந்த மதிப்பு. மத்ததெல்லாம் காத்துல கரையிற கற்பூர மாதிரி. ஆனா இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படி இல்ல. இதுதான் அதோட நிஜமான பலம். இப்போ எந்த ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த உண்மையான மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கோ அதை தான் நாம இந்த மணி அல்லது சிம்பிளா ஐடிஎம் ஆப்ஷன்ஸ்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? சரி, அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? அதுதான் அவுட் ஆஃப் தி மணி அல்லது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூவும், அதாவது உண்மையான மதிப்பும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க பாருங்க, இதுதான் மொத்த விஷயத்தோட சுருக்கம். ஐடிஎம்னா அதுக்கு உண்மையான மதிப்பு இருக்கு, ஓடிஎம்னா அதுக்கு உண்மையான மதிப்பு இல்ல. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் நாம பண்ண போற முழு அனாலிசிஸ்க்கும் ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்போ நாம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு ஸ்டாக்கோட விலை நிஜமாவே ஏறுதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஆப்ஷன் செயின்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். சந்தையோட அடிப்படை விதி இது. ஒரு ஸ்டாக் விலை ஏறோன்னு எல்லாரும் நம்பினா என்ன செய்வாங்க? அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான கால் ஆப்ஷன்ஸை, அதாவது சிஇ அதிகமா வாங்குவாங்க. டிமாண்ட் அதிகமானா என்னாகும்? பிரீமியம் விலை ஏறும். அதே சமயம் அந்த ஸ்டாக் விலை இறங்கும்னு சொல்ற புட் ஆப்ஷன்ஸை, அதாவது பிஇ யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ அதோட பிரீமியம் விலை குறையும். அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த அடிப்படை விதியை விட ஒரு படி மேல போய் ஒரு பிரேக் அவுட் உண்மையா பொய்யான்னு அடிச்சு சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான கன்ஃபர்மேஷன் சிக்னல் இருக்கு. அதுதான் இந்த முழு விஷயத்தோட உண்மையான ரகசியமே. வாங்க அந்த ரகசியத்தை இப்ப திறக்கலாம். இங்க தான் நாம அந்த ரகசியத்தை உடைக்க போறோம். 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நல்லா கவனிங்க. பெரிய ட்ரேடர்ஸ், அதாவது ஸ்மார்ட் மணி, ஒரு ஸ்டாக் விலை ஏறும்னு நிஜமாவே நம்பினா என்ன செய்வாங்க? முதல்ல விலை இறங்கும்னு சொல்ற ஆனா உண்மையான மதிப்பு இருக்கிற புட் ஆப்ஷன்ஸை பிஇ ஐடிஎம்மா விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அதோட பிரீமியம் குறையும். இது ஸ்டெப் 1 and 2. அதே நேரத்துல விலை ஏறும்னு சொல்ற ஆனா இப்போதைக்கு உண்மையான மதிப்பு இல்லாத கால் ஆப்ஷன்ஸை சிஇ ஓடிஎம்மா வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அதோட பிரீமியம் ஏறும். இது ஸ்டெப் 3 and 4. இந்த 2 விஷயமும் ஒரே நேரத்துல நடக்கணும். இது நடந்தா அது ஒரு உண்மையான மூமெண்ட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மைய புள்ளி. இதை ஒரு மந்திர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான மதிப்புள்ள ஒரு விஷயம் குறையணும், உண்மையான மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் ஏறும்போது மட்டும்தான் அது ஒரு உண்மையான பிரேக் அவுட். இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். அதாவது மதிப்புள்ள பிஇ ஐடிஎம் குறையணும், மதிப்பில்லாத சிஇ ஓடிஎம் ஏறணும். இந்த முழு டெக்னிக்கையும் நாம இந்த ஒரு சின்ன ஃபார்முலால அடக்கிடலாம். பிஇ ஐடிஎம் பிரீமியம் கீழே போகணும், சிஇ ஓடிஎம் பிரீமியம் மேலே ஏறணும். இந்த ரெண்டும் நடந்தா அது ஒரு உண்மையான பிரேக் அவுட். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு? இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்க கையில் ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. ஆனா எந்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தையும் நாம ரொம்ப பொறுப்பா பயன்படுத்தணும் இல்லையா? அதனால இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கையை பத்தி பேசலாம். இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த டெக்னிக் ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் மட்டும்தான். அதாவது நீங்க ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவை சரிபார்க்க இது உதவும். ஆனா இதை மட்டுமே வச்சு ஒரு ட்ரேடுக்குள்ள நுழையவே கூடாது. இது ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி தான், ஹீரோ கிடையாது. நீங்க தொடர்ந்து இதை கவனிச்சு பயிற்சி பண்ண உங்க முடிவுகள் மேல உங்களுக்கே ஒரு நல்ல நம்பிக்கை வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனை மட்டும் நம்பாதீங்க. இந்த மாதிரி குறைஞ்சது 3ல இருந்து 5 வெவ்வேறு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு முடிவையே எடுக்கணும். அப்போதான் உங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாகும்.
இப்போ போலியான பிரேக் அவுட்ல கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பரான டெக்னிக்கை நீங்க கத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிக்னல், இந்த ஒரு சின்ன அறிவு உங்க ட்ரேடிங் ஸ்டைல, நீங்க மார்க்கெட்ட பார்க்கற விதத்தை எப்படி மாத்த போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?